ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி ஸ்டாக்ஸ், குறிப்பாக ஐடி செக்டரை தவிர்த்து நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 93 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,853 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 81,583 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 212 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 230 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 55,714 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி 283 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 39,356 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1,482 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து ஒரே நாளில் 17ஆம் தேதி மட்டும் 8,207 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 1,482 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 8,207 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் 10% மேலே அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆனந்த் ரெட்டி வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க. 790 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 663 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே க்ளோசிங் லெவல்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டி உங்களுக்கு பிஎஃப்எஸ்ஏ, அடுத்தது ஹெல்த் கேர், அந்த செக்மெண்ட்லேருந்து 42% ரெவன்யூ வருது. பட் யூஎஸ் மார்க்கெட் இப்போ ஸ்லோ டவுன் ஆகுறது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டெக் செக்மெண்ட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகுது. ஆனால் 2025 அந்த ஸ்டாக் வந்து 9% விழுந்திருக்கு. பட் நேற்று வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9% கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 663 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆனந்த் ரெட்டி பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுக்குறாங்க. 30% அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் அதை தொட முடியாது. ஏன்னா வேல்யூஷன் பி ரேஷியோ 50க்கு மேலே இருக்குது. ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐடிபிஐ கேபிட்டலோட பிரிஜேஷ் அலி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஜேஷ் ஐல், அவர் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸில் 2 ஸ்டாக்ஸ் வந்து அவர் டாப் மிட் கேப் பிக் பண்ணியிருக்காரு. ஒன்று ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கு, இன்னொன்று வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸு. இதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கும்போது நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அகெயின் ஒரு 62, 60 அந்த ரேஞ்ச் வந்தால் பார்த்துக்கலாம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரீசென்ட்லி தான் அந்த ஐடிஎஃப்சி கூட மெர்ஜ் பண்ணாங்க. ஐடிஎஃப்சியும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் மெர்ஜ் பண்ணாங்க. ஐ திங்க் 50:100, அதாவது 55:100 நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் சரியா இல்லை. ஸோ கரெக்டாக யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மெர்ஜர் ரேஷியோ 55:100 அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. ஆனால் இதில் வந்து அவங்க கரண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபாலேருந்து 70 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 90 ருபீஸ் வந்து ரீச் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்குக்கு அவர் அப்டேட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இது பார்க்கும்போது அக்ரோகெமிக்கல்ஸ், பாலிமர், ஃபார்மசிட்டிகல்ஸ், இந்த செக்மெண்ட்லாம் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க. 1975 ஃபவுண்ட் அவுட் பண்ண கம்பெனி. குறிப்பாட்டு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 600 அப்படிங்கிற லெவலில் வந்து தாண்டி போகலாம் அப்படிங்கிற அப்டேட்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுஸ்லானும் பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 21 ஜிகாவாட்டாக இருக்குது. விண்ட் எனர்ஜியில் 17 கண்ட்ரிஸ் மேலே ப்ரெசன்ஸ் இருக்குது. இவங்க வந்து 80 ரூபா அப்படிங்கிற லெவலில் தாண்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸில் இது வந்து அவங்களோட பிக்கப்பாக இருக்குது, டாப் பிக்கப்பாக இருக்குது. இது வந்து ஐடிபிஐ கேபிட்டலோட பிரிஜேஷ் ஐல், அவர் தான் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். முகேஷ் அம்பானி வந்து 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒரு பிளாக் டீல் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. அது வந்து 2008 மார்க்கெட் கிராஷில் ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒரு 500 கோடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வளர்ந்து எங்கேயோ போயிடுச்சு. கிட்டத்தட்ட 9,580 கோடி கிட்ட வந்துடுச்சு. 4.9% ஸ்டேக் வந்து இப்போ விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 17 வருஷம். 2008 வாங்கினது, இப்போ 17 வருஷம், 2025 17 வருஷம் வந்துட்டு. ஈல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2,200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ இதை வாங்கினது அப்படின்னு பார்க்கும்போது ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல், எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா பிர்லா ஓப்பர்ஸ் வந்ததுனால மார்க்கெட்டில் பயங்கரமாக காம்படிஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி ரிலையன்ஸ் வசமாக டைல்யூட் பண்ணிட்டாங்க. 600 கோடி முதலீடு, 9,500 கோடி லாபம் அப்படிங்கிற கதை மாதிரி இருக்குது. ஸோ இது ரிலையன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடச்சிருக்கு இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் டைல்யூஷனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஆக்சுவலி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து என்டிபிசி எல்என்ஜி சப்ளை பண்ண போகிறாங்க. ஏன்னா என்டிபிசி வந்து ஒரு 50 மெகாவாட் பவர் பிளான் வந்து அந்தமான் நிக்கோபார் அந்த ஐலாண்டில் வந்து போட இருக்கிறாங்க. 2027 to 2028 அந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எல்என்ஜி சப்ளை, லிக்விட் நேச்சுரல் கேஸ் சப்ளை வந்து இவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சப்ளை பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2027 to 2028 அதில் கம்ப்ளீட் ஆகும் இந்த பிளான்ட் வந்து கமிஷன் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நேச்சுரல் கேஸ் அதை வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜில் க்ரோத்தாக போகணும். இப்போ வந்து 6% இருக்குது நேச்சுரல் கேஸ் கண்ட்ரியோட எனர்ஜியில். அது 2030 வந்து 15% கொண்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்சன்டேஜஸ் வைஸ் பார்க்கும்போது இப்போ பெட்ரோல் வந்து ஃபினான்ஷியல் 25 6% டிமாண்டு க்ரோ ஆயிருந்துச்சு. அதே இந்த எல்எஸ், ஹெச்எஃப், ஹெச்எஸ்டி
24% growth ஆயிருந்துச்சு. ஏவியேஷன் டர்மைல் ஃபியூலோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.43% விழுந்திருந்துச்சு ஃபினான்ஷியல் 25ல ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு எல்பிஜி பாட்லிங் பிளான்ட் வந்து அங்கே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் ஒன்று இருக்குது. அதில் வந்து 15,000 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்குது. எல்பிஜி கன்சப்ஷன் 3% இயர் பேசிஸில் ஃபினான்ஷியல் 25ல க்ரோத் ஆயிருக்கு. 12,731 மெட்ரிக் டன்ஸாக இருந்திருக்கு. கன்சப்ஷன் ரைசிங்கும் பார்த்தீங்கன்னா 1.43 lakh கிலோ லிட்டர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட். என்டிபிசிக்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஏன்னா என்டிபிசிக்கு தேவையான அந்த எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸை இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சப்ளை பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகாப் இந்தியா 6,448 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து பாரத் நெட் ப்ராஜெக்ட் வந்து பிஎஸ்என்எல்ட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு 10 year மெயின்டெனன்ஸ் பீரியடில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து முன்னாடி அவங்களுக்கு 10 year மெயின்டெனன்ஸ் பீரியட் கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து 3 year கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6,447 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் பிஎஸ்என்எல்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட் கர்நாடகா, கோவா, புதுச்சேரி இங்கெல்லாமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசைன், சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்டாலேஷன் இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகாப் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நிசான் வந்து ஒரு நியூ காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ லீஃப் அப்படிங்கிற நேமில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லீஃப் இவி. கிட்டத்தட்ட அந்த காரை பார்க்கும்போது ப்ளூ கலரில் தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இவங்க ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தது 2010 அப்போ தான் என்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ புதுசாக ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க லீஃப் இவி அப்படிங்கிற நேமில். இது வந்து நிசான் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. எலிலிலி பார்த்தீங்கன்னா ஜீன் எடிட்டிங் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிற வெர்வி தெராபிட்டிக்ஸ் அதை வந்து $1.3 billion அக்யூசிஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெடிசன் பைப்லைன் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவங்களோட வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ் ட்ரக்குக்கு வந்து ஒரு பூஸ்டர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 yearsல இந்த ஜீன் எடிட்டிங் கம்பெனிஸ் வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஷிப் நிறைய கம்பெனிஸ் கூட போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெர்வி தெராபிட்டிக்ஸில் இவங்க $10.5 per ஷேர் வச்சு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. லாஸ்ட் க்ளோஸ்லேருந்து 67.5% ப்ரீமியத்தில் தான் இந்த அக்யூசியேஷனை பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. $1 billion அக்யூசியேஷன் கிட்ட வருது. பட் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3 billion அப்பேமெண்ட் மூலமாட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலிலிலி கொடுத்த அப்டேட்டு. வின்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அஷ்யூர் அவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த இவி சர்வீஸ் நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி பில்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ VF7 அதை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண இருக்கிறாங்க. VF6 மாடலும் ஃபெஸ்டிவல் சீசனில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் ஜூலையில் அவங்களோட ஃபஸ்ட்டு காரை வந்து ரோல் அவுட் பண்ண இருக்கிறாங்க இந்தியாவில். இப்போ அந்த குளோபல் அஷ்யூரோட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பும் வச்சுருக்காங்க. 24/2 அதாவது 24 மணிக்கிறோம் கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப்பு. சிஜி பவர் வந்து லார்ஜஸ்ட் சிங்கிள் ஆர்டர் வந்து இவங்க பேக் பண்ணியிருக்காங்க, கிடச்சிருக்குது. இது வந்து ஹை வால்டேஜ் எக்யூப்மெண்ட் செக்மெண்ட்டில் இவங்க லீடர்ஷிப்பில் இருக்காங்க. இந்த சிஜி பவர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாட்ட தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. 641 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட், 765 kV அண்ட் 400 kV கிளாஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரியாக்டர்ஸ் இந்த பவர் கிட்டோட கார்பரேட் பேக்கேஜ் மூலமாட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரியாக்டர்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து 18லேருந்து 36 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது சிஜி பவருக்கு பவர் கிட் வந்து 641 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இது சப்ளை அண்ட் சர்வீசிங் கான்ட்ராக்ட் தான். நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஜிங்கில் நாளைக்கு ஒரு பிளாக் டீல் நடக்க இருக்குது. வேதாந்தாக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது போல். ஸோ ஒரு 7,500 கோடி ஹிந்துஸ்தான் ஜிங்கில் டைல்யூட் பண்ண போகிறாங்க பிளாக் டீல் மூலமாட்டு. கிட்டத்தட்ட 10% ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட்டில் தான் ஷேரை விற்கிறாங்க. இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஜிங்கில் 7,500 கோடி பார்த்தீங்கன்னா ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டீல் செக்ரட்டரி ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட நேம் வந்து பவுண்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து மென்ஷன் பண்ணுறது ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் இயர் வந்து எந்த இம்போர்ட் டியூட்டியுமே போடல, சேஃப்கார்ட் டியூட்டி போடலை. ஆனால் இப்போ வந்து என்ன போட்டிருக்கோன்னா சேஃப்கார்ட் டியூட்டி போட்டிருக்கோம். இதனால் லாஸ்ட் இயரில் இம்போர்ட் ஆன ஸ்டீலை விட ஃபினான்ஷியல் 26ல் half ஆஃப் த ஸ்டீல் தான் இம்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த சேஃப்கார்ட் டியூட்டி இருக்கிறதுனால ஸ்டீல் இம்போர்ட் குறையும் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஸ்டீல் இம்போர்ட்டு குறைகிறதுனால நம்மளோட டொமஸ்டிக் கம்பெனிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மாருதி சுசுகி வந்து 35% ஆஃப் த வெஹிக்கிள் டிஸ்பேச்சஸ் வந்து ரயில்வே மூலமாட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மனுசார் டெர்மினல் மூலமாட்டு 35% ஆஃப் த வெஹிக்கிள் டிஸ்பேச்சஸ் வந்து ஃபினான்ஷியல் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் மூலமாட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. NHPC கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா PTC இந்தியாவில் ஸ்டேக் பையிங் பண்ண பிளானில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா
ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸு அவங்க வந்து ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பவர் ட்ரேடிங் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் பிடிசி இந்தியாவில் வந்து நாங்கள் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண சான்சஸ்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. குறிப்பாட்டு பிடிசி இந்தியாவில் 4.05% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி, பவர் கிரிட், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் டோட்டலாட்டு ஒரு 16.22% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ என்ஹெச்பிசி வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டேக் வந்து நாங்கள் ரீட்டைன் தான் பண்ணுவோம். அது இல்லாமல் ஃபினான்ஷியல் 26ல் 2170 மெகாவாட் ஆஃப் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அடுத்தது சுபன்ஸ்ரீ ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ஹெச்பிசி கொடுத்த அப்டேட்டு. அசிசா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து அசிசா கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் சர்வீஸு, அவங்களோட ஹெல்த் கேர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாடர்னேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி, டெக்னாலஜி வைஸ் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. குறிப்பாக இது வந்து ஸ்பெயின், ஐபீரியா ரீஜன் அங்கே வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுறதுக்கு வேண்டி அசிசா வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பானிஷை சேர்ந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கண்டினியூஸாக ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வின் பண்ணுறாங்க. டிசிஎஸ் ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க, விப்ரோ வந்து ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க. பட் ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. அது எல்லாமே பார்ட்னர்ஷிப் பேஸ் ஆர்டராக இருக்குது. பட் ஆக்சுவலி அது வந்து கான்ட்ராக்டாக கிடைக்கணும். அப்போ தான் ஐடி கம்பெனிஸோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். சைமன்ஸ் பேஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4100 கோடி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இது வந்து புல்லட் ட்ரெயின் சிக்னலிங் அண்ட் டெலகான் ஒர்க் சம்மந்தமான ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சைமன்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 4100 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு சைமன்ஸுக்கு. என்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரியை கொண்டு வரதுக்கு. பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி அந்த எக்ஸ்பைரி வந்து என்எஸ்சிக்கு டியூஸ்டேயும் பிஎஸ்சிக்கு தேர்ஸ்டேயும் கொண்டு வரது அந்த போத் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் தர்மாடி, குறிப்பாட்டு லூபின், கிரானியூல்ஸ், லாரஸ் லெபார்டரிஸ், நாட்கோ ஃபார்மா இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே விழுந்துருந்துச்சு. ரெட்டிஸ் எல்லாம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸும் 2% விழுந்துருந்துச்சு. 21,623 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பாஸ்ட் 4 செஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரெக்கார்ட் லாஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பெருசாக வந்து ஃபார்மா செக்டரில் பாஸ்ட் செஷனில் வந்து பெருசாக விழுந்த மாதிரி இல்லை. சிப்லா, கிளன்மார்க் ஃபார்மா இதெல்லாமே வந்து ஒரு 1.5%, பயோகான், அல்கம் லெபார்டரிஸ்லாம் 1% அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ரெட்டிஸ், ஜைடஸ், டிவிஸ் லெபார்டரிஸ்லாம் 2% நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ரீசன் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட தலைவன் தான். ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து ஃபார்மா டாரிஃப் வந்து விரைவில் வர இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. பட் இது வந்து அவர் சொல்லுவார், கடைசியில் சொல்லுவார் நான் 90 நாள் வந்து அதை ஒத்தி வைக்கிறேன் பாரு, இதுதான் நடக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.